டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேள்விகள் கேட்கக்கூடிய சில முக்கியமான தலைப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பானது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றிய ஒரு ரிவிஷன் முறையில் பார்க்கலாம். இதை பற்றிய விரிவான வீடியோவானது ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றிய விரிவான வீடியோக்கள், அதாவது சில 6-7 பாகங்களாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதனுடைய சுருக்கமாக இப்போது சில தகவல்களை பார்க்கலாம். அதாவது இந்த வகுப்பானது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றிய சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. பள்ளி புத்தகத்தையும் தாண்டி சில முக்கியமான புத்தகங்களில் இருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு மற்றும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு போன்ற புத்தகங்களில் இருந்து கேள்விகள் கேட்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த வகுப்பானது இருக்கிறது. பள்ளி புத்தகத்தில் இல்லாத சில தகவல்களை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வீடியோவானது பதிவிடப்படுகிறது நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சியில் இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள். எனவே அந்த புத்தகங்களை பரிந்துரை செய்து சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். தென்னிந்திய கிளர்ச்சி 1801ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேலூர் கிளர்ச்சி 1806ஆம் ஆண்டு நடைபெற்றது. சென்னை வாசிகள் சங்கம் 1852ஆம் ஆண்டு நடைபெற்றது. சென்னை மகாஜன சங்கம் 1884ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கடுத்து முக்கியமாக 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில், அதாவது முதல் காங்கிரஸ் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எஸ். சுப்பிரமணிய ஐயர் ஆவார். இது டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் நண்பர்களே. அதற்கடுத்து காங்கிரஸ் வினாவிடை என்ற புத்தகத்தை எழுதியவர் மு. விஜயராகவாச்சாரியார் ஆவார். அதற்கடுத்து பி.எஸ். சீனிவாச சாஸ்திரி மிதவாதிக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கியவர். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. இந்த கேள்விகள் அனைத்தும் பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து சேலம் விஜயராகவாச்சாரியார் தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து 1905இல் லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து 1906இல் இந்திய விடுதி என்ற முகாமையும் அவர்கள் அமைத்தார்கள். அதுபோக 1910 ஏப்ரல் 10ஆம் தேதி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பானது நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரோடு அழைக்கப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா. இவர் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமத்தை நிறுவியவர். இந்த கேள்வியும் பலமுறை டிஎன்பிஎஸ்சியால் கேட்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியடிகளால் வர்ணிக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1916 ஏப்ரல் 6 ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக தமிழ்நாட்டில் அனுசரிக்கப்பட்டது. கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர் சுப்பராயன் ஆவார். தமிழ்நாடு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் வரதராஜுலு ஆவார். 1927 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில்தான் முதலாக பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. முதலாக
பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. அதற்கடுத்து சிவகாசியானது புரட்சி தீவிரவாதிகளின் குவிமையமாக இருந்தது. அதாவது தென்னிந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் புரட்சிவாதிகளின் ஒரு தீவிர மையமாக சிவகாசியாக இருந்தது. அதற்கடுத்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் எழுதிய பாடலானது விடுதலை பெற்ற பிறகு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கும் ஒரு பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிக்க தொடங்கியது. இந்த விவரங்கள் எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் மற்றும் ரெஃபரன்ஸ் புக் என்று சொல்லக்கூடிய ஸ்பெக்ட்ரம் போன்ற புத்தகங்களிலிருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள், அதனால் அதை பற்றி நான் கூறவில்லை. பள்ளி பாட புத்தகத்தில் இல்லாத தலைப்புகளில் இந்த வினாக்களானது தொகுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இப்போது நாம் பார்த்த வினாக்களில் பெரும்பாலான கேள்விகள் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டது நண்பர்களே. திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை முதலில் பார்த்து இருக்கிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் இந்த தலைப்பானது முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. அதனால்தான் முதலில் இதை பார்த்திருக்கிறோம். இதை பற்றி மேலும் விரிவான தகவல்கள் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றிய பல வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் அனைத்து விவரங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களை, பார்த்து பயன்பெறுங்கள். இது தேர்வு நெருங்கிவிட்ட காரணத்தினால் ஒரு திருப்புதல் என்ற முறையில், அதாவது குயிக் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய திருப்புதல் முறையில் சில விவரங்களை பார்த்து வருகிறோம். இன்னும் ஒரு 10-12 நாட்கள் இருக்கிற காரணத்தினால் முடிந்தவரை முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை ஒரு திருப்புதல் முறையில் பார்த்து விடலாம் நண்பர்களே. இதற்கடுத்து முக்கியத்துவமான தலைப்பாக இருப்பது பெரியாரும் அவருடைய சுயமரியாதை இயக்கமும். இதிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் கேட்டிருக்கிறார்கள். அதற்கடுத்த சில தேர்வுகளிலும் பெரியாரை பற்றியும் சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே. எனவே அடுத்து வரும் வீடியோவில் பெரியாரையும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம். மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தகவல்கள் அனைத்தும் பள்ளி புத்தகத்தையும் தாண்டி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் என்று சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புத்தகத்திலிருந்து தொகுக்கப்படுகிறது நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி ஆனது பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த காரணத்தினால் அந்த புத்தகத்திலிருந்து தொகுத்து வெளியிடுகிறோம். மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. பெரும்பாலான கேள்விகள் இதிலிருந்து வரும். அதற்கடுத்து பெரியார் முடிந்த பிறகு அண்ணா அவர்களை பற்றியும் அவருடைய ஆட்சியில் உள்ள கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு முக்கியத்துவமான தலைப்பாக இந்த குரூப் 2 பிலிமினரி தேர்வு வரை பார்க்கலாம் நண்பர்களே. அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கடுத்து முக்கியமாக குரூப் 2 தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வு நம்முடைய அகாடமியில் வெளியிடப்பட்டுள்ளது. டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். குரூப் 2 தேர்வை சிறப்பாக எழுதுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2 தேர்வான பணியிடங்களும் உயர்வதாக தெரிகிறது. தேர்வும் ஓரளவுக்கு நடுநிலையோடு தான் இருக்கும் நண்பர்களே. குரூப் 4 தேர்வுக்கு போன்று கடினமாக இருக்காது. அதனால் கூடுமானவரை கடினமாக படித்து தேர்வு எழுதி வெற்றி பெறுங்கள். அதற்கடுத்து நம்முடைய அகாடமியில் குரூப் 2A மெயின்ஸ்க்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது நண்பர்களே. அதாவது அக்டோபர் 1 தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். ஏனென்றால் குரூப் 2 தேர்வு முடிந்த பிறகு நம்முடைய குரூப் 2 மெயின்ஸுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறது. அதனைத் தொடர்ந்து குரூப் 2A முழு மாதிரி தேர்வுகள் 5 முழு மாதிரி தேர்வுகள் நடத்த இருக்கிறோம் நண்பர்களே. இவை அனைத்தும் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட தேர்வுகளை அலசி ஆராய்ந்து எந்த புத்தகத்தில் இருந்து வினாக்கள் வந்திருக்கிறதோ அதே புத்தகத்தை கொண்டு
வினாத்தாளானது தயாரிக்கப்படுகிறது நண்பர்களே. நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் நண்பர்களே, அவர்களும் பயன்பெறட்டும். இவை அனைத்தும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நண்பர்களே செயல்படுகிறது. அதனால் கூடுமான வரையில் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து வரும் வீடியோவில் பெரியாரை பற்றியும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் A to Z தகவல்களை பார்க்கலாம் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்த்து பயனடையலாம் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.